முடியாது என்ற முளைப்புகள் தொடங்கும் நிலை தொடங்கிவிட்டால் என் உறவுகளே, அது ஒரு இலை துளிர்க்கும் நிலை இருந்தால் அதை சற்றென்று மாற்றிக்கொள்ளுங்கள். முடியாது என்று நமக்குள் நினைத்து மூளையில் முடங்கிவிட்டால் இந்த உலகில் அப்படி ஒரு நிகழ்வுகளே எதுவும் நிகழ்ந்தேராது. முடியும் என்ற நம்பிக்கையில்தான் இந்த உலகமும் சுழன்று கொண்டிருக்கின்றது. முடியாதென்றால் இந்த உலகத்தில் மீது இருக்கும் அனைத்து உயிரினங்களும் இன்று அடுத்த நிலைக்கு செல்ல முடியாத நிலையில், இந்த நாடே இல்லாத நிலையில் மாறிப்போயிருக்கும். என் உறவுகளே, நம் எண்ணங்கள் எப்பொழுதும் அடுத்தது என்ன என்று, அதற்குள் என்ன நாம் நிலை என்று சிந்திக்க வேண்டுமே தவிர, என்னால் முடியாது, என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது என ஒதுங்கி மனத்தாழ்வுக்குள் இறங்கி நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு அடுத்த நிலைக்கு செல்லாமல் வாழ்க்கையை வீணடிக்கும் போக்கினை உங்களுக்குள் உழவவிடும் தருணங்கள் இருந்தால் அதை முளைப்பிலே கிள்ளி எறிந்து விட்டு, அழகான உலகம் இது, இந்த மண்பரப்பு எனக்கானது, இதன் மீது நான் மனிதனாய் பிறந்தது, இதனுள் வாழ்ந்து நான் வாழ்ந்த அடையாளத்தை நிலைநாட்ட தான் என்று உங்களுக்குள் நினைப்புகள் மட்டுமே துளிர்விடும் நிலையில் செய்து கொள்ளுங்கள். அதுவே உங்களை இந்த மண்பரப்பின் மீது பிறந்த மனித பிறவியை பெருமையாக வாழ கடத்தி சென்றுவிடும். அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்ல வழிகள் அதுவே தந்து இடக்கும் இடையூறுகள் எல்லாம் தகர்த்து எறிந்து தானாகவே வழிவந்துவிடும். நீங்கள் பிறந்த பயனை அடைந்துவிட இந்த மண்பரப்பின் மீது என் உறவுகளே, எண்ணற்ற குழப்பங்கள் உங்களுக்குள் இருந்தாலும் வாழ்வில் நான் வாழதான் இங்கு மனிதனாக பிறந்துள்ளேன் என்ற நினைப்புகளோடு வாழ்வை கடத்தி செல்லும் மனப்போக்கினை உங்களுக்குள் இருக்கும் நிலை செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்றும் நமக்கு வரம் என்று எண்ணுங்கள். அதுவே உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். மூளையில் முடங்கும் தன்மை இருந்தால் உங்களுக்குள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அது உங்களை அடுத்த நிலைக்கு செல்ல தடையூறுகளாக இருக்கும். என்றும் நாம் தூய்மையாக எண்ணத்தோடு தயக்கங்களை தவிர்த்து மயக்கங்களை தவிர்த்து அடுத்த நிலைக்கு செல்லும் எண்ணத்தை நமக்குள் வளர்த்து, முடியாது என்ற முளைப்புகள் நமக்குள் இருந்தால் அறுத்து அதை எறிந்து அழகூற வாழும் மனித வாழ்வியலை அழகூற கடைபிடியுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை என்றும் நமக்கே தான். இதன் மீது நம் பிறவி மிக மிக அரிய பிறவி. அதை நீங்கள் அற்புதமாக கையாளு.